ரவி, உங்க கூட இந்த மாதிரி ஓடி 12 வருஷம் ஆச்சுப்பா. அப்பெல்லாம் நீ வைக்க விட்டு இருந்திருக்கவே கஷ்டப்படுவேன். உங்க அம்மா வேற அவனை எதுக்கு பணியில அலைய வைக்கிறீங்கன்னு கத்துவாங்க. இல்ல அப்பா? நம்ம சந்துரு இல்ல? சந்துரு. ஆமா, அவன் இப்ப பெங்களூர்லயே செட்டில் ஆயிட்டான்ப்பா. ரியலி? ஆமா. பெரிய பங்களா, பெரிய காரு, பெரிய ஆபீஸ். That's nice, very nice. Lisa? Yes, sir. Could you get me Dr. Cherian? Who, sir? The psychiatrist. I'll call you back, sir. Right. Dr. Cherian's clinic here? May I speak to Dr. Cherian, please? May I know who is speaking? I'm Chandru from Bangalore Inter-Exports. Yes, sir. I would like an appointment with Dr. Cherian. Oh, sorry, sir. Dr. Cherian is busy today. How about day after? Sir, can you make it tomorrow? Because doctor will be here day after. That'll be fine. What time, please? 4 p.m.? Fine, fix it. 4 p.m. Tomorrow, Mr. Chandru. Thanks. You're welcome. Sir, Mr. Raghunathan ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்கார். அனுப்பலாமா? Yes, anyway. மாமா, நீங்களா? என்னப்பா என்னப்பா சித்து, என்னாச்சு? அம்மாவை அப்பா போட்டு வதைக்கிறாரு. வாங்க மாமா, வாங்க. வாசு, 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 ஒரு பொம்பளை போட்டு இப்படி அடிக்கிறது என்னப்பா இதெல்லாம்? பிறதனும் இதேதானா? உங்களை பார்த்து ஒரு 15-16 வருஷம் இருக்கு மாமா. நீங்க இப்ப பெல்காம்ல இல்லையா? இல்லப்பா, பெல்காம்ல இருந்து டிரான்ஸ்பர் வாங்கிட்டு பெங்களூருக்கே வந்துட்டேன். என் சன் ரவி சொன்னா நீ இங்க இருக்கேன்னு, அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் உங்க அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி அடிக்கடி பேப்பர்ல பாக்குறதுன்னு மாமா. ரொம்ப சந்தோஷப்படுவேன் தெரியுமா? என்ன செய்து என்ன பிரயோஜனம்? எனக்கு திருப்தி இல்லை. ஏன் மாமா? எவ்வளவோ சாதிச்சேன், எல்லாரும் என்ன பாராட்டினாங்க. ஆனா என் மனசாட்சி என்ன பாராட்டுற அளவுக்கு எதையுமே சாதிக்கல. அதான் என் குறை. உங்களுக்காக நான் ஒண்ணு செய்றேன் மாமா. நானே ஒரு கொலை பண்றேன். உங்க டியரஸ்ட் ஃப்ரெண்டோட பிள்ளைன்னு கூட பார்க்காம என்னை கைது செய்தீங்கன்னா நிச்சயமா உங்க மனசாட்சி உங்களை பாராட்டும். By the way, உங்க அம்மா இங்க தானே இருக்கிறாங்க? சொல்லு, என்னப்பா அது திடீர் ஒரு மாதிரி ஆயிட்டு? ஒண்ணும் இல்ல மாமா, அம்மா தானே. அவங்களுக்கு என்னமோ இந்த பெங்களூர் பிடிக்கிறதே இல்ல. பேசாம ஊட்டிக்கே போயிட்டாங்க. எப்போது வருவாங்க, முடியலடான்னு போயிடுவாங்க. உங்க அப்பா காரியம் அதெல்லாம் பழைய கதை. அப்ப நான் டெல்லியில இருந்தேன். துக்கம் சாரி கூட வர முடியாம போச்சு. அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரியுமில்ல?
கழுவிப்பட்டேன். இட்ஸ் ஓகே ஓகே. சும்மா உன்னை பார்த்து போலாம் தான் வந்தேன். நான் இன்னும் நாளைக்கு லெஷரா வர்றேன். ஓகே. காஃபி. 100 ரூபாய்க்கு சேஞ்ச் இல்லம்மா. Excuse me, have you got change for 100 rupees? அம்மா, நீ போவதை பற்றி ஒன்றுமில்லை. ஒரே ஒரு வார்த்தை. கடல், ஆறு, குளம், குட்டை இவைகளிலே உள்ள நீர் உயிர்கள் உண்டு வாழ ஆண்டவனால் உண்டாக்கப்பட்டது. உன் போன்ற கோழைகளின் உயிரை வாங்க என்று எண்ணிவிடாதே. மரம் கனி கொடுக்க, நிழல் தர இயற்கை எண்ணெயால் படைக்கப்பட்டது. அதிலே நீ தற்கொலை செய்து கொண்டு படைப்பின் தத்துவத்தையே கேவலப்படுத்தாது. Check. Check and mate. You can't win, my friend. எங்கடா ரகு, நான் செஸ் ஆடி எத்தனை வருஷம் ஆச்சுடா. இல்ல நான் ஒரு பெரிய சாம்பியன். சங்கர், ரேகா எனக்கு மருமளா வரதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். You know, she has real class. Yeah. ரொம்ப நல்லா இருக்குல்ல சார்? கேர்ள்ஸ் வேணுமா சார்? என்ன சார் அப்படி பாக்குறீங்க? வேணும்னா சொல்லுங்க. காலையில 6 மணிக்கெல்லாம் அனுப்பி வைக்கணும். என்ன? இந்த கடை முன்னாடி கொஞ்சம் நில்லுங்க.
டிரைவர், ஒரு பேக்கெட் கோல்ட் ஃபிளேக் வாங்கிட்டு வாங்க. ஒரு பாக்கெட் கோல்ட் ஃபிளேக். என்னையா இதை இப்படி பண்ணிட்ட? இருந்தாலும் தமாஷாதான் இருக்கு. என்ன பெங்களூருப்பா, ஒரு சண்டை உண்டா, ஒரு சந்தடி ಉಂಟಾ? ಕುಳುಗುರ್தான் இருக்கு. ಹೌದು ಕಣಯ್ಯ, 10 ಗಂಟೆ ಆಯ್ತು ಅಂದ್ರೆ ಅವ್ರು ಹೋಗಿ ಮನೇಲಿ ಮಲಿಕೊಂಡ್ಬಿಡ್ತಾರೆ. ಈ ಪೊಲೀಸ್ನವ್ರು ಕೆಲಸನೇ ಇಲ್ದಂಗೆ ಆಗೋಗುತ್ತೆ. ಅಲ್ಲ ಕಣಯ್ಯ, ಊರು ಅಂದ್ಮೇಲೆ ಒಂದು 4 இங்க ரேகா. ரேகா ಹಾಗೆ ಯಾರಿಲ್ವಲ್ಲ? இங்கதானே இருந்தாங்க. ಮುಂಚೆ ಇದ್ರೇನು? ನಾವು ಬಂದು 1 மாசம் ஆச்சு. 1 மாசம்? அவங்க புது அட்ரஸ் தெரியுமா? அட்ரஸ் ಗೊತ್ತಿಲ್ಲ. ஒரு ಫೋನ್ பண்ணலாமா? ಸಾರಿ, ಫೋನ್ ಇನ್ನೂ ಬಂದಿಲ್ಲ. ನೋಡಿ, ಹೀಗೆ ಸೀದಾ ಹೋಗಿ ಕಡೆಯಲ್ಲಿ ಪೆಟ್ರೋಲ್ ಬಂಕ್ ಸಿಗುತ್ತೆ. ನೀವು ಪಬ್ಲಿಕ್ ಫೋನ್ ಮಾಡಬಹುದು. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ನೋ ಮೆನ್ಷನ್. ஒரு எட்டனா இருக்கா? இல்லம்மா, சேஞ்ச் இல்ல. என்னங்க, ஒரு எட்டனா காயின் இருக்குமா? ஹலோ ஹலோ, 24630. என்ன ரவி, வழக்கத்தை விட இன்னைக்கு ஸ்பீடு அதிகமா இருக்கு. அது ஏன் கேக்குற? அந்த மூல வீட்டு அசோசியேஷன் இல்ல, இன்னைக்கு கேட் திறந்து வச்சுட்டாங்க, துரத்த ஆரம்பிச்சிட்டு. அங்கே பிக்கப் பண்ண ஸ்பீடு இங்க ஸ்லோ பண்ணிக்கிறதுக்கு என்ன, இங்க மனாய் துரத்துது. என்னப்பா ரவி, அப்பா வீட்டுல இருக்கானா? இருக்காங்க அங்கிள். Who's it, Daddy? தெரியலடா. Hello, yes, Rekha here. Rekha, நான் பல்லவி பேசுறேன்டி. ஏய், பல்லவி, எங்க இருந்து பேசுறடி? இங்க, பெங்களூர்ல இருந்து தான். இங்க இருந்தா? எப்ப வந்த? காலையில மெயில்ல வந்தேன். ஏண்டி கழுத, வீடு மாத்துனா எனக்கு எழுத கூடாது? உன் பழைய அட்ரஸ்ல போய் தேடி ஏமாந்து இங்க நின்னுட்டு இருக்கேன். ஐயோ, இப்ப எங்க இருந்து பேசுற? அதே தெருவுல இருக்கிற பெட்ரோல் பங்க்ல இருந்து. புறப்படுறதுக்கு முன்னாடி டெலிகிராம் வேற கொடுத்திருந்தேனே. டெலிகிராமா? கிடைக்கலடி. அது எப்படி கிடைக்கும்? புது அட்ரஸ் சொல்லு.
நம்பர் 5. நம்பர் 5, 4th மெயின் ரோட், காந்தி நகர். இது எங்கடி இருக்கு? காந்தி நகர்ல அந்த குஜராத்தி கோவில் இல்ல, அதுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட். குஜராத்தி கோவில் பக்கத்துலயா? சரி, நான் வந்துடுறேன். நம்ம ரேகா ஃப்ரெண்டா நீ? பல்லவி தானே? ஆமா. ராஜாத்தி. 2 பேரும் ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்சீங்களா? உன்னை பத்தி அடிக்கடி அவ சொல்லிட்டு இருப்பாம்மா. ஏம்மா, காலம்பரச வந்தியா? ரயில்ல வந்து தனியாவா? பைத்தியம். அப்படி எல்லாம் தனியா வரக்கூடாதுமா. பெங்களூர்ல தனியா பெட்ரோல் பங்க்ல டிரைவர் பெட்டி தூக்கி கார்ல வை. வேண்டாங்க, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. ரேகா வீடு எங்க பக்கத்து வீடுதான். உன்னை டிராப் பண்ணிட்டு நான் போறேன். வாமா, பயப்படாத, வா. உட்காருமா. வச்சுக்கோ. ரவி, பல்லவி பல்லவின்னு சொல்லுவேனே, யாரு? உன் ஸ்கூல் ஃப்ரெண்ட் தானே? அவதான் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கா. பழைய வீட்டுக்கு போய் தேடிட்டு அந்த பெட்ரோல் பங்க்ல அங்க இருந்து போன் பண்ணா. ஏன், நீ வீடு மாறினது அவளுக்கு தெரியாதா? நான் எழுதல. நம்ம போய் கூட்டிட்டு வருவோமா? தெரியுமே, பொம்பளைங்களுக்கு உதவி பண்றதுன்னா நீங்க முன்னாடி நிப்பீங்களே. அவளே வரேன்னு சொல்லிருக்கா, நீங்க பேசாம உட்காருங்க. அழகா இருப்பாளா? அதான் இப்ப வரப்போறல்ல, நீங்களே பாத்துங்களேன். Reception. Good morning. 339 here. Please close my bill. அப்புறம் எனக்கு ஒரு டாக்ஸி வேணும். Okay. Thank you. என்னையா அது அப்படி பாக்குற? என்னையா அப்படி பாக்குற? என்னையா அங்கேயே நின்னுட்டு இருந்தா? டிரைவர், என்னப்பா அது வண்டி உள்ள என்னமோ வாசனை வருது? இருக்காது சார், காலையில தான் கழுவின வண்டி. என்னமோ வாசனை வருது. Keep the change. என்னப்பா வண்டி ரெடியா? ரெடி சார். கரெக்டா இருக்குல்ல?
பல்லவி இது அவளை இன்னும் காணும். இதோ இருக்கிற பெட்ரோல் பங்க்ல இருந்து இங்க வரதுக்கு இவ்வளவு நேரமா? நம்ம போய் பார்த்துட்டு வரலாமா? ஷூர். கம். என்னங்க, ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி இங்க ஒரு பொண்ணு டெலிபோன் பண்ண வந்ததா? வந்திருந்தாங்க. போன் பண்றதுக்காக எட்டனா காயின்ஸ் கேட்டாங்க. நான் தான் எட்டனா காயின்ஸ் கொடுத்தேன். என்னடி நீ? உன்ன மாதிரிதான் நானும் பொய் சொல்லி ஏமாத்தி என்னை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. எவ்வளவு முயற்சி பண்ணியும் என்னால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியல. அழாதம்மா, அழுது ஒண்ணும் ஆகாது. ரேகா, அவளுக்கு ஒன்னா இருக்காது. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நான் அவளை தேடி கண்டுபிடிச்சிடுறேன். ஓகே? என்ன சார், ஒரே ஒரு டிக்கெட் தானே? உங்க மிஸ்ஸஸ்க்கும் சேர்த்து 2 எடுத்துக்கோங்க. Oh no, I'm not married. Anyway. ஒரு நோட்டை கொடுத்தா எப்படி சார்? உங்க மாதிரி ஆட்கள் எல்லாம் 5 நோட்டாவது கொடுக்க வேண்டாம்? தேங்க்யூ மிஸ்டர் சந்துரு. எங்க என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தியேட்டர்ல சேஞ்ச் கேட்கல? அம்மா, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? எதுக்குங்க? காலேஜ்ல இருந்தா வரோம். ஏன் கேக்குறீங்க? உங்க லெக்சரர் யாராவது செத்து போனாங்களா? இல்லையே. பின்ன ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? அப்ப நாங்க வரோம் சார். முந்தா நாள் தான் வந்தது. தொழிலுக்கே புதுசு. ஃபேமிலி கேர்ள். பார்த்து பக்குவமா நடந்துக்கணும். ஏதாச்சும் கண்ணா பின்னாலும் முரட்டுத்தனமா நடந்தீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். ஒண்ணு கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முந்தா நாள் தான் வந்திருக்குன்னு சொன்னீங்களே.
see, Mr. Chandru, the human body is open to illness. நம்ம உடம்புக்கு வியாதி வர்றப்போ டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். இல்லைன்னா நாமளே ஏதோ ஒரு டேப்லெட்டோ மருந்தோ சாப்பிட்டு குணப்படுத்திக்கிறோம். உடம்புக்கு வியாதி வர்ற மாதிரி மனுஷனோட மனசுக்கும் சில சமயங்கள்ல வியாதி வர்றது உண்டு. துரதிருஷ்டவசமா இந்த வைத்திய உண்மையை நாம ஏத்துக்கிறது இல்ல. என்னதான் ஆரம்பிச்ச மனோவியாதி முத்தி பைத்தியமா போயிடுறப்போதான் இந்த ஆளுக்கு பைத்தியம் மூளை சரியில்லை அப்படின்னு ஒத்துக்கிறோம். ரொம்ப லேட்டா அக்செப்ட் பண்றோம். மனோவியாதிங்கிறது யாருக்கு வேணாலும் வரலாம். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. சமயத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா அதை முழுமையா குணப்படுத்திடலாம். சோ யூ கம் டு மை கிளினிக் திஸ் ஈவினிங். மனம் திறந்து நீங்க என்னோட பேசணும். ஹலோ வாமா வா. என்னமா அதெல்லாம்? காலேஜ் பில்டிங் ஃபண்ட். பில்டிங் ஃபண்ட். அதுக்கு 100 rupees. 100 rupees கொடுத்துதான் ஆகணுமா? பின்ன this is what I call daylight robbery. இந்தா. Thank you. என்னம்மா என்ன தலையில பட்டாம்பூச்சி எல்லாம் பிடிச்சு வச்சிருக்க? ஓகே Bye. பாய். எங்க அம்மாவே அப்பா ரொம்ப கொடுமைப்படுத்தினாரு. அவர்கிட்ட அடி வாங்கியே அம்மா படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. அவர் என்ன பண்ணாலும் பாவம் அம்மா வாயே திறக்க மாட்டாங்க. அந்த நல்ல குணத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரு எங்க அப்பா. ஒரு விபச்சாரி பின்னால நாயா அலைஞ்சாரு அந்த மனுஷன். அம்மா படுத்த படுக்கையா உயிருக்கு போராடுறப்ப கூட அந்த வேசி அப்பாவை வரவிடல. என்னடா? அப்பா பார்க்கணும். அதெல்லாம் பார்க்க முடியாது. போ. போக சொன்னேன்ல. என்னடா? என்ன? பொம்பளைங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அதுவும் விபச்சாரிங்கன்னா அப்பவே கொல்லணும்னு ஒரு வெறி தோன்றது. I hate them. 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 மிஸ்டர் சந்துரு, அந்த ஒரு விபச்சாரிகிட்ட ஏற்பட்ட வெறுப்பால உலகத்துல உள்ள எல்லா பொம்பளைங்களையுமே
நீங்க வெறுக்கிறது நியாயம் இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த ஒரு விபச்சாரி மாதிரி 50 பேர் இருந்தா உங்க அம்மா மாதிரி ஒரு 5 பேராவது இருப்பாங்க இல்லையா? நீங்க இப்போ இருக்கிற மனநிலையில தனியா வாழ்க்கை நடத்துறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த தனிமையே உங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் உண்டாக்கும். சோ ஒரு நல்ல பொண்ணா உங்க மனசுக்கு பிடிச்சவளா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. மேரிட் லைஃப் உங்க மனநிலைய நிச்சயமா மாத்தும். நீங்க பாருங்களேன், அதுக்கப்புறம் you will be a different man altogether. ஒவ்வொன்னும் அவங்க உங்க மனசை பொறுத்து. கல்லுன்னா கல்லு, தெய்வம்னா தெய்வம். What is this, uncle? தனியா பெங்களூருக்கு வந்த பொண்ணு இருக்கிற இடம் கூட தெரியல. பட்ட பகல கடத்திட்டு வேற போயிருக்காங்க. இது கூட கண்டுபிடிக்க முடியாம என்ன டிபார்ட்மெண்ட் நடத்துறீங்க? What are you talking, ரேகா? ஊர்ல 1000 பச்சை அம்பாசிடர் இருக்கும். அத்தனை ஓனர்ஸுமா சந்தேகப்பட முடியும்? கவலைப்படாதம்மா, நான் எல்லா முயற்சியும் பண்ணிட்டு தான் இருக்கேன். சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன். என்னமோ அங்கிள், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ என்ன ஆனாலும் எப்படி இருக்காளோ? Nice, isn't it? மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும். நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி you'll be different man. கல்யாணம் பண்ணி மேரிட் லைஃப் நல்ல பொண்ணா you'll be different man. ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நல்ல பொண்ணா நல்ல பொண்ணா நல்ல பொண்ணா எக்ஸ்கியூஸ் மீ, உங்க கூட கொஞ்சம் பேசலாமா? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் உங்களை கல்யாணம் செய்துக்கு ஆசைப்படுறேன். என்ன சார் சொல்றீங்க நீங்க? Please don't say no. Please don't say no. மாட்டேன்னு சொல்லாதீங்க. 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 மாட்டேன்னு சொல்லாதீங்க.
மிஸ்டர் சந்திரு, நான் ஒருத்தரை மனசார நேசிக்கிறேன். கூடிய சீக்கிரம் நானும் அவரும் கல்யாணம் செஞ்சு போறோம். சோ ஷாப்ல உன்னை பார்த்து தைரியமா இப்படி ஒரு கேள்வி கேட்டான். என்னால நம்பவே முடியலையே. அவன் அப்படிப்பட்ட பையனே இல்ல. சந்துரு நான் தூக்கி வளர்த்த பையம்மா. Anyway, you're a very pretty young lady and he is a very eligible bachelor. ஆனா நான் இப்படி ஒரு ஹிண்ட் கொடுத்தேன்னு என் பையன் மாத்திரம் சொல்லிடாத. டைம் என்ன சார்? காபி கொடுப்பா, எல்லாரும் காபி கொடு. ரெடி ரெடி சார். அந்த லைட் பக்கம் போய் எடுத்துறேன் சார். நான் இங்க நிக்கலாமா? டிரைவர் டிரைவர் எடுத்து வைப்பா, அந்த வண்டி எடுத்து ஓரமா வை. ஹாய். குட் மார்னிங். குட் மார்னிங். கூட அம்மா வந்திருக்காங்களா? இல்லையே. கொஞ்சம் அந்த பக்கம் வா, பேசலாம். உட்காரு. என்ன சரி ரஞ்சினி, ஒரு வாரத்துல இழைச்சு போயிட்ட? ரொம்ப பிஸியோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணும் இல்லைன்னா பேசிட்ட பாரு, லூஸ் ஆச்சு. எங்க வேண நல்லா இருக்கு. ஆமா, போன வாரம் ஸ்டில் எடுக்கிறதா சொல்லியிருந்தானே, என்னாச்சு? மெட்ராஸ்ல ஷூட்டிங் இருந்தது, போயிட்டு வந்தேன்.
கலர் பிலிம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தேன். விலை தெரியும்ல. இப்போ ஒண்ணு பண்ணலாம். இங்கேயே 2-3 ஸ்டில்ஸ் எடுத்துடலாம். ஷூட்டிங்? பெரிய ஷூட்டிங். ஹீரோ யார் தெரியும்ல? லஞ்சுக்கு தான் வருவான். நீ வா. அந்த பைக்ல ஏறி உட்காரு. ஐயோ, யார் வண்டியோ என்னமோ. யார் வண்டியா இருந்தா என்ன? உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு ஏறி உட்காரத்துக்கு அந்த பைக் சொந்தக்காரெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். கமான், ஏறி உட்காரு. கொஞ்சம் இருங்க, அதை வந்துடுறேன். அப்பா, இந்த சினிமாக்காரவங்களுக்கு விவசாயே கிடையாது. சந்து பந்தல்லாம ஷூட்டிங் வைப்பாங்க. நம்ம தொழிலை கெடுத்துக்கணும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அது பாட்டுக்கு அது நடக்குது, இது பாட்டுக்கு இது நடக்குது. ஆமா, அது ஏன் அந்த மாதிரி ஓடி வந்தீங்க? ஆமா, அது ஏன் அந்த மாதிரி ஓடி வந்தீங்க? பேச மாட்டீங்களா? பேச மாட்டீங்களா? ரொம்ப புழுக்கமா இருக்கு இல்ல? ரொம்ப புழுக்கமா இருக்குல்ல? அப்பா, இந்த கொசு தொல்லை வேற. என்னங்க 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 அப்படி பாக்குறீங்க? பேசுங்களேன். எங்க போறேன்? நான் எங்க அம்மா கிட்ட போறேன். அம்மா. அதே ஓ அம்மாவா? ஆமா. அம்மா தூங்குறாங்க. இப்ப தொந்தரவு பண்ணாத, அப்புறமா போய் பாரு.
பார்ட்டிக்கு நீங்களும் வரதா சொன்னீங்க. ஆமா, லீவ் கூட அப்ளை பண்ணிருந்தீங்கல்ல? பண்ணிருந்தேன். இப்ப திடீர்னு என்ன மட்டும் போயிட்டு வர சொன்ன எப்படிப்பா? இல்ல ரவி, எனக்கு இப்ப ஸ்டேஷனை விட்டு கிளம்ப முடியாத நிலைமை. மோரோவர் சிட்டில இன்னொரு கொலை வேற நடந்திருக்குது. இந்த நேரத்துல நான் லீவ் எடுத்துக்கிறது நல்லா இருக்காது. நீயே போயிட்டு வா. அப்போ நான் சாயந்தரமே கிளம்பட்டுமா? ரவி, ம். ஊட்டியில நம்ம கர்ணம் பத்மநாபன் இருக்கிறாருல்ல, ஆஹா. அவர்கிட்ட சொல்லி எனக்காக 2 பாட்டில் மரத்தண்ணி வாங்கிட்டு வரியா? சரிப்பா. என்னப்பா, 2 நாள் தானே, அதுக்குள்ள ரேகா எங்கேயும் ஓடிப்பட மாட்டான். போயிட்டு வா. ஐயோ, யோ பாஸ்கர், 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 எழுந்திரியா? என்னையா இப்படி பண்ணிட்ட? ஷூட்டிங் இருக்கு, காலையில 5 மணிக்கெல்லாம் போகணும்னு சொல்லியிருந்தேனா இல்லையா? எழுப்புறேன்னு சொல்லிட்டு இப்படி தூங்கிட்டிய. இப்ப நான் என்னையா செய்யறது? எல்லாரும் லொகேஷன் போயிருப்பாங்க. காலங்கார்த்தால எழுந்து லோலோன்னு கத்திக்கிட்டு, இவ பெரிய ஹீரோயின். இவ போகலன்னா அங்க ஷூட்டிங்கே நடக்காது. மூஞ்சியா பாரு. போட்டி. யோ யோ யோ, என்னையா இது? நேத்து அப்படி பேசின, இப்ப இப்படி சொல்ற. ஏன் சொல்ல மாட்டேன்? உன் காரியம் முடிஞ்சிடுச்சுல்ல. இரியா, இரியா. யோ, என்னய்யா? போய் 2 டீ கொண்டா. ஓகே. Jobless, pilots, flying academy plan. All of nurses in public health care service by our staff reporter. Shops lost to fire in Bangalore market. Centreville. ஏய், விஷயம் தெரியுமா? நேத்து நம்ம ஷூட்டிங் நடந்த இடம் இல்ல, அங்க ஒரு பொண்ணை கொலை பண்ணிருக்காங்க. ஐயோ, நீ உட்கார்ந்த மோட்டார் சைக்கிள் இல்ல, அது கொலைகார வண்டி. MEA 3837. மிஸ்டர் பாஸ்கர். எஸ் சார். இந்த போட்டோ எடுக்கும்போது சுமாரா டைம் என்ன இருக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? காலையில ஒரு 9:30 மணி இருக்கும் சார். நீங்க எத்தனை மணிக்கு ஷூட்டிங்க போனீங்க? கரெக்டா 9 மணிக்கெல்லாம் நான் ஸ்பாட்ல இருந்தேன் சார். நீங்க போறப்பவே இந்த மோட்டார் சைக்கிள் அங்க இருந்ததா? எஸ் சார். Are you sure? எஸ் சார். பிகாஸ் நான் போனதுமே இந்த வண்டியை பார்த்தேன் சார். எங்க யூனிட்ல யாருக்கிட்டயுமே மோட்டார் சைக்கிள் கிடையாது சார். உங்க ஷூட்டிங் எத்தனை மணி வரைக்கும் நடந்தது? சாயந்தரம் 5 மணிக்கு தான் சார் பேக்கப் ஆச்சு. அது வரைக்கும் நீங்க அங்கே இருந்தீங்களா? எஸ் சார். இந்த மோட்டார் பைக் எத்தனை மணி வரைக்கும் அங்க இருந்தது? தெரியாது சார். இதுல வந்த ஆளை நீங்க பாத்தீங்களா? நோ சார். Do you remember the color of the motorcycle? சிகப்பு வண்டி சார். எப்படி அவ்வளவு ஞாபகமா சொல்றீங்க? இல்ல, இந்த பொண்ணு பிரவுன் ஃப்ராக் போட்டிருந்தா, ரெட் பைக்ல உட்கார்ந்ததுதா, கலர் காம்பினேஷன் வாஸ் குட். அதுதான். Brown frock. Brown frock. Yeah. Mr. Bhaskar, thank you very much. You've been a great help to us. கொலகாரனை கண்டுபிடிக்க இதுவே எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். I'm in the mobike.
T. Shivanand, 73 3rd Main Road, High Grounds, Bangalore. MEA 3837 motorbike owner இவர்தானே? சந்தேகம் இல்லையே? சந்தேகம் இல்லை சார். He is the owner. Thank you. ಏನಪ್ಪ ಶಿವಾನಂದ್ ಇದ್ದಾರಾ? சார் அவங்க எல்லாம் ஊர்ல இல்லைங்க. அடப்பாவி, நீ தமிழ் பேசுவியா? எந்த ஊரு? ஒரையூருங்க. சிவானந்த் ஊர்ல இல்லையா? எங்க போயிருக்காரு? அவங்க ஃபேமிலியோட சிங்கப்பூர் போயிருக்காருங்க. சிங்கப்பூரா? எப்ப போனாங்க? போய் 2 வாரம் ஆச்சுங்க. எப்ப வருவாரு? 1 மாசம் ஆகுங்க. சிவானந்துக்கு ஒரு வண்டி இருக்குதுல்ல? இருக்குங்க. அத நான் பார்க்கலாமா? பார்க்கலாமே. அவரோட மோட்டார் சைக்கிள் என்னாச்சு? மோட்டார் சைக்கிளுங்களா? அது இப்ப இங்க இல்லைங்க. இல்லையா? அது இப்ப எங்க இருக்கு? அத ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காருங்க. மோட்டார் சைக்கிள் இல்லைங்களா? அடிக்கடி ஸ்டார்ட் பண்ணி வச்சாதானுங்களே இன்ஜின் கரெக்டா இருக்கும். யார் அந்த ஃப்ரெண்ட்? தெரியாதுங்க. தெரியாது? தெரியாதுங்க. நேத்த சொல்லு. தெரியாதுங்க. நேத்து அந்த மோட்டார் சைக்கிள் எடுத்து சிவாஜி நகர் பூரா சுத்தல நீ? என்னது? என்னங்க நீங்க? என்னங்க நீங்க? நானாவது மோட்டார் சைக்கிளாவது ஓட்டுறதாவது எனக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாது. அவர் ரெடி ஆயிட்டாரா இன்னும் இல்லையா? செட்டியார் காரம்பரவே 1000 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. கரெக்டா 4 மணிக்கு வண்டி வர அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. ஐயோ, மணி 3:45 ஆகுது. இன்னும் ரெடி ஆகாம இருந்தா எப்படி? ஏண்டி என்ன விளையாடுறீங்களா? அடியே, செய்யற தொழில ஒரு நேர்மை இருக்கணும்டி. சரசு மாமி, சீக்கிரமா அவளை பார்த்து கிளப்பு. வேதபுரம் தெரியாது உங்களுக்கு? என்ன சார், லக்கேஜ் இல்லாம ரூம் எடுத்து தங்கிட்டு போறீங்க. 99 வேதபுரம் தெரியாதுங்கிறீங்க. என்ன சார், போங்க சார். செட்டியார் வண்டி வந்துருச்சு போல இருக்க. அடியே, சீக்கிரமா போங்கடி. செட்டியார் வண்டி. செட்டியார் வண்டி தானே? புதுசா வாங்கியிருக்காரா? கப்பலாட்டமா இருக்கு. அவருக்கு என்ன, ஒரு 50 ரூபாய் இருக்குமா? இருக்கும். பாப்பா வந்துருச்சு, உட்காருமா. ஏய், அழுக்கு பண்ணாதடி. புது வண்டி, இதுவும் புதுசுதான். செட்டியார் கிட்ட சொல்லுங்க. இந்த காலத்து பொண்ணுங்க என்ன அலட்டு அலட்டிக்குதுங்க. எங்க டைம்ல நாங்கள் இப்படியா இருந்தோம்? நிக்க சொன்னா உட்காருவோம், உட்காருனா பட்டுன்னு படுத்துப்போம். போன் டெல்லிக்காரனா இருக்குமா? இருக்கும். ஏய், உன்னை தாண்டி கூப்பிடுவான். டெல்லிக்காரன்.
ஹலோ. நான் தான் பேசுறேன். யாரு? செட்டியாரா? பொண்ணை இப்ப அனுப்ப வேண்டாமா? உடனே பொண்ணு அனுப்பி வைன்னு கார் அனுப்பிச்சிட்டு இப்ப சந்தர்ப்பம் சரியில்லை வேண்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்பதானே உங்க கார்ல புறப்பட்டு போன. என்னது? நீங்க கார் அனுப்பலையா? இங்க வந்தது உங்க வண்டி இல்லையா? அடியே பேகம் ஸ்லோச்சனா அவளே இவளே எல்லாரும் வாங்கடி எல்லாம் வாங்கடி. ஐயோ நான் மோசப்பட்டேன். யாரோ தெரியல என்னை ஏமாத்திட்டாண்டி. இரு வரேன். ஹலோ ரேகா, இங்க ரகுநாத் பேசுறேம்மா. எஸ் அங்கிள். அம்மாடி, I have bad news for you. பல்லவி கிடைச்சிட்டாம்மா. பட் அவ பணத்தை தாம்மா எங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது. அங்கிள் நோ. ரேகா, நோ. ரேகா, ரேகா, ஏன் என்னடி? என்னம்மா இது? இப்படியே சோகமா உட்கார்ந்திருந்தா எப்படி? நடந்தது நடந்து போச்சு. அதையே நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா அவ திரும்பி வந்துட போறாளா என்ன? வீட்லயே அடைஞ்சு கிடக்காத. Go out. Meet your friends. Try to forget this. ரேகா, வாமா உட்கார். நீ டோர்னமெண்ட்டுக்கு போகல? அங்கதான் ஆண்டி போயிட்டு இருக்கேன். ஸ்னேகாவையும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஐயோ, அவ அப்பவே போயிட்டாளம்மா. அப்படியா?
எங்கம்மா அந்த கழுத? அங்க வருவா நான் தேடிட்டு இருக்கேன். இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்காளா? என்னடி அவளை இங்க தேடுற? 5 மணிக்கு வந்துட்டு அப்பவே போயிட்டாளே. என்னம்மா சொல்ற? அங்க வரலையே. அவ வண்டி வேற கீழே இருக்கு. ஒருவேளை கார் ரிப்பேர்னு டாக்ஸில போயிட்டாளோ? இரு, அவ வீட்டுக்கு போன் பண்ணி பாக்குறேன். ஹலோ மாமா, ஸ்னேகா பேசுறேன். என்னம்மா? மாமா, அங்க ரேகா இருக்காளா? இல்லையே, சாயந்தரம் உன் வீட்டுக்கு தானே வந்திருந்தா. ஐயோ மாமா, எப்படி சொல்றதுன்னே தெரியல. நீங்க உடனே இங்க வரணும். ஹலோ ஹலோ ஹலோ. ரேகா வண்டியில எந்த விதமான தடயமும் கிடைக்கல. கைரேக படங்கள் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது துப்பு கிடைக்கலாம். சங்கர், சங்கர், be calm. எப்படிப்பா? எனக்கு மூச்சு விடுறது கூட கஷ்டமா இருக்கு. சங்கர், do you suspect anybody? ரேகாவை யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்க நீ நினைக்கிறியா? தெரியாது. I don't know. I really don't know. சார், எங்கிருந்து வரீங்க? பெங்களூர்ல. அம்மா நல்ல தூக்கம் போல் இருக்கு.
என்னப்பா சங்கர், நீயே இப்படி அசந்து போய் உட்கார்ந்துட்டா எப்படி? அவளை பிரிஞ்சு நான் ஒரு நாள் கூட இருந்ததில்லப்பா. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆனா ஆனா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளார என் மகன் இங்க இருக்கணும். Don't worry, Shankar. Don't worry. அவளை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய முயற்சிகள் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். Remember one thing, Shankar. அவ உனக்கு மகள் மட்டும் இல்லை, எனக்கு மருமகளா வரப்போறவ கூட இல்ல. Come on, yaar, relax. Relax, man. Please wait. வாங்க. Please come out. வாங்க. Come. I'm sorry. உட்காருங்க. அங்கே நில்லுங்க. நில்லுங்க. வாங்க. வாங்க. உட்காருங்க. நான் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஏன் இங்க கொண்டு வந்திருக்கீங்க? எனக்கு வீட்டுக்கு போகணும். இப்ப போகணும். ப்ளீஸ் உட்காருங்க. ரேகா, இது பெங்களூர்ல, இப்ப நம்ம ஊட்டியில இருக்கோம். எஸ் ரேகா, ஐ லவ் யூ. நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால வாழவே முடியாது. நான் எவ்வளவு யோசனை பண்ணி பார்த்தேன். I can't live without you. சந்திரு, நீங்க என்ன கடத்திட்டு வந்திருக்கீங்க. வீட்டுல அப்பா என்ன தேடிட்டு இருப்பாரு. போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க. Yes, I know it.
பெங்களூர்ல உங்களைத்தான் தேடிக்கிட்டு இருப்பாங்க. என்ன யாரும் தேட மாட்டாங்க. அப்படி தேடுறதா இருந்தா உங்க ரவியத்தான் தேடுவாங்க. கோச்சுக்கிறப்ப கூட அழகாத்தான் இருக்கீங்க. எஸ், ஐ மீன் இட். நான் உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொல்லி இருக்கேன், சீக்கிரம் எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு. ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. ரேகா, நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்கல. அதனாலதான் என்ன வெறுக்கிறீங்க. அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கத்தான் உங்களை இங்க கொண்டு வந்திருக்கேன். ஒரு மாசம் நீங்க எங்கே தங்க போறீங்க? வாட்? ஒரு மாசம் எங்க தங்க போறேனா? நோ நோ நோ. நீங்க எவ்வளவு கூச்சல் போட்டாலும் உங்க உதவிக்கு இங்க யாரும் வரமாட்டாங்க. எஸ்டேட் நடுவுல இருக்கிற தனி பங்களா இது. There is no one around. ஒரு மாசம், ஒரே ஒரு மாசம் இங்க எங்கூட தங்கி பாருங்க. நிச்சயம் உங்க மனசு மாறும். You will like me. நோ சந்திரு, ஒரு மாசம் இல்ல, ஒரு வருஷம் நான் இங்க இருந்தா கூட என் மனசு மாறாது. I hate you. ரேகா, எனக்கு இதை விட்டா வேற எந்த வழியுமே இல்லை. ஒண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்துறது, இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியம் பிடிச்சு மெதுவா செத்து போறது. ஒரு மாசம் தானே, இல்லைன்னு சொல்லாதீங்க. ஐ ப்ராமிஸ். எங்க அம்மா சத்தியமா சொல்றேன், இந்த ஒரு மாசத்துல உங்களை தொட்டு கூட பார்க்க மாட்டேன். பிளீஸ் முயற்சி பண்ணி பாருங்க. ஒரு மாசம், ஒரு மாசம். ஒரு நாள் வேணா நான் இங்க தங்குறேன். ஆனா நாளைக்கு என்ன எங்க வீட்டுல கொண்டு விட்டுடணும். சரி, ஒரு மாசம் வேண்டாம், 3 வாரம், 3 வாரம். இப்பவே நான் வீட்டுக்கு போகணும். 2 வாரம். ஓகே, just 2 small weeks. வேண்டாம் சந்திரு, நான் சொல்றத கேளுங்க. எத்தனை வாரம் இங்க தங்கினாலும் உங்களை கட்டிக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. சந்திரு, நான் 1 வாரம் தங்குறேன். 1 வாரம் தங்குறேன்.
அதுக்கப்புறம் என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. சரி, ஆனா ஒண்ணும் இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணாதீங்க. அப்படி பண்ணுங்க நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் காப்பாத்திக்கிறேன். நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். தப்பிக்க மாட்டேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. புக் ஷாப்ல உன்னை பார்த்து தைரியமா இப்படி ஒரு கேள்வி கேட்டானா? என்னால நம்பவே முடியலையே. I'd like to see Mr. Chandru. I'm sorry, he's on leave. எப்போ வருவான்னு தெரியுமா? தெரியாது சார். அவரோட அசிஸ்டன்ட் யாரையாவது நான் பார்க்கலாமா? Yes sir, you can see the accountant. Jayanti, have we cancelled the appointment of Mr. Chandru with Dr. Cherian? Excuse me. Yes. Dr. Cherian யாரு? He's a psychiatrist. Thank you. Yeah. Excuse me. நீங்க தானே இந்த கம்பெனிக்கு அக்கவுண்டன்ட்? எஸ் சார். மிஸ்டர் சந்திரு எங்க இருக்கார் தெரியுமா? தெரியாது சார். You don't know where he is? தெரியாது சார். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ போய் 2 வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வர போறேன்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. Thank you. ஆட வருமா? கொஞ்சம் வரும். அப்பப்போ பாத்ரூம்ல பிராக்டிஸ் பண்ணிக்குவேன். பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா பாடுறீங்களே. தேங்க்யூ. ரொம்ப குளிர்துல. இந்த குளிருக்கு சூடா ஒரு காஃபி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? யூ வாண்ட் காஃபி? என்ன சந்திரு, என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க காஃபி போட போறப்போ நான் தப்பிச்சிடுவேன்னு நினைக்கிறீங்களா? லுக், நம்பிக்கை இல்லனா நானும் வரேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க உட்காருங்க, நான் இது வந்துடுறேன்.
சந்துரு தான் அந்த 2 கொலையும் செய்திருப்பாங்கிறதுக்கு என்கிட்ட தகுந்த ஆதாரம் இருக்கு. You know he has been missing for 3 days. அவன் இப்ப ஊட்டில தான் இருக்கான்னு நான் நினைக்கிறேன். அவனுக்கு இங்க ஒரு பங்களா கூட இருக்கு. இன்ஸ்பெக்டர், நீங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்டா அந்த ஆளு இப்ப இங்கதான் இருக்கான்னு நினைக்கிறேன். Really? Come with me. அந்த வண்டியை பாருங்க. It's his car. சந்திர வண்டியே தான். ராத்திரி ஹாஸ்பிடல்ல இருந்து ஒரு போன் வந்தது. அங்க போய் பார்த்தா ஒருத்தர் தலையில பலமா அடிபட்டு ஆஸ்பத்திரியில வந்து விழுந்து கிடந்ததா அட்மிட் பண்ணிருந்தாங்க. அந்த ஆளு மயக்கமாவே இருந்தார். யாருன்னு அடையாளம் தெரியாததுனால அவர் வந்த வண்டியை கொண்டு வந்து இங்க வச்சோம். என்னம்மா பட்டாம்பூச்சி எல்லாம் தலையில உட்காந்துருக்கு? என்ன தம்பி, அப்பா இப்படி திடீர்னு வந்திருக்காரு? அதான் எனக்கும் புரியல கர்ணம். ரொம்ப அவசரமான ஆபீஸ் வேலைன்னு சொன்னாரு. இருக்கணும்.
இல்லைன்னா ஐயா இப்படி திடீர்னு கிளம்ப மாட்டாரு. வாங்க ஐயா வாங்க. என்ன கருணா, சௌக்கியமா இருக்கிறீங்களா? இருக்கையா. என்னப்பா திடீர்னு? ஜஸ்ட் லைக் தட். உட்காருங்க ஐயா. தேங்க்யூ தேங்க்யூ. அப்புறம் குழந்தைங்கள்லாம் எப்படி? எங்க ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்களா? ஆமாங்க. ஆஹா. கருணா, நம்ம சந்துரு இல்ல, சந்துரு அவ அம்மா கூட நான் கொஞ்சம் பேசணும். பார்த்துட்டு வரலாமா? சந்துருவோட அம்மாவா? என்னையா சொல்றீங்க? அவங்க செத்து போய் 5 வருஷத்துக்கு மேல ஆகுதுங்களே. அப்படியா? 5 வருஷம் ஆச்சா? சந்துரு தம்பி பெங்களூர்ல தானே இருக்குது, உங்ககிட்ட சொல்லல? சொன்னா நான் தான் ஏதோ ஞாபகத்துல மறந்துட்டேன். ஆமா, சந்துரு இப்ப ஊட்டில தானே இருக்கிறான். இப்பவா? இல்லீங்களே, 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 3 நாள் தங்கிட்டு போனாரு. சந்துரு இப்ப ஊட்டியில இல்லையா? இல்லீங்களே. இங்க வந்திருந்தப்ப எங்க தங்கியிருந்தா? அவங்க பழைய வீட்டுல தாங்க. என்னப்பா இதெல்லாம்? என்ன நடக்குது? Why are you here? ரவி, இது நீ எங்கேயாவது பார்த்திருக்கியா? Of course I have seen this before. இது ரேகாது இல்ல? அவ இது ஃபர்ஸ்ட் டைம் தலையில வச்சுக்கிட்டப்ப ஸ்கூல் கேர்ள் மாதிரி இருக்கேன்னு நான் கிண்டல் பண்ணப்பா. I remember it. இது எப்படி உங்க கையில? ரவி, 3 நாளா ரேகாவை காணோம்பா. What? She's been missing since Tuesday. அவளை யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க. அந்த ஆளை தேடித்தான் நாம போறோம். You mean Chandru? அடி பலமா இருக்க. எப்படிங்க? மாடிப்படியில இருந்து விழுந்துட்டேன். நர்ஸ் பாக்குறப்போ வறண்டாவில மயக்கமா விழுந்து கிடந்தார். தலையில பலமா அடிபட்டு இருக்கு. பட் நிச்சயமா அது கீழே விழுந்ததால ஏற்பட்ட காயம் இல்லை. யாரோ இவரை பலமா தாக்கியிருக்கணும். இப்ப அவரை பார்க்கலாமா? ஓ ஷூர். பட் அவர் மயக்கமா இருக்கார். அதனால சிஸ்டர், எஸ் டாக்டர். இங்க இருந்த பேஷண்ட் எங்க? இங்கதானே இருந்தாரு. சந்திரன் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. பக்கத்துல தான் எங்கேயாவது இருக்கணும். ஸ்டெப் ஆன் இட்.
சாவி எப்போ உங்ககிட்ட தான் கொடுத்துட்டு போவனா? ஆமாங்க, நான் தான் வீட்டை பாத்துக்கிறேன். ஆஹா. ஐயா, நீங்க சோதனை பண்றத பார்த்தா சந்துரு தம்பி தப்பு தண்டா ஏதாவது? இந்த வீட்டை எப்ப வாங்கினான்? எந்த வீட்டுங்க? அதான் ஹேவ்லாக் ஹவுஸ், ஜேம்ஸ் ஹேவ்லாக்கோட வீடு. வெள்ளக்காரன் வீட்டு தம்பி வாங்கி இருக்கிறாருங்களா? ஏன் உங்களுக்கு தெரியாது? தெரியாதுங்களே, என்கிட்ட கூட சொல்லலையே. எப்பங்க? 2 வாரத்துக்கு முன்னாடி. கடவுளே, இந்த வீட்டுக்கு போற வழி உங்களுக்கு தெரியுமா? அந்த சர்ச் இருக்குது பாருங்க. வீடெல்லாம் திறந்தபடியே கிடக்கு. Damn it. எங்க போயிருப்பான்? நல்லா அடிபட்டுருது. I wonder where he is now. ரேகா, நில்லுங்க ரேகா, ரேகா நில்லுங்க. அம்மா கிட்ட போகாதீங்க, அம்மா கிட்ட போகாதீங்க ரேகா. ரேகா, 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 ரேகா. Come on. காப்பாத்துங்கம்மா, காப்பாத்துங்க.
Mama, 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 amma, mama, amma, mama, amma. ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலே இருக்க வேண்டி வரலாம்.